Hi friends, welcome to my channel Home Makers Ideas. இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஃபிஷ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபிஷ்ஷில் டீப் ஃப்ரை இல்லைன்னா ஷாலோ ஃப்ரை பண்ணி சாப்பிட பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் தான் நம்ம ஆயில் ஆட் பண்ணுவோம். ரொம்ப ஜூஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் முழு மீனாக தான் எடுத்திருக்கேன். அதனால் மேலே இந்த மாதிரி லைன் போட்டுட்டோம் அப்படின்னா மசாலா வந்து உள்ளே இறங்கிடும். இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு கூட கருவேப்பிலையும் போட்டுட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே ரெட் சில்லி பவுடர், சால்ட்டு, டர்மரிக் பவுடர், கொஞ்சமாக தனியா பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா திக்கான புளித்தண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். மீன் கூட புளிப்பும் காரமும் இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக லெமன் ஜூஸ் இல்லைன்னா புளித்தண்ணியாக தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். மசாலா வந்து ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சமாக 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுட்டு இந்த அளவுக்கு மசாலா ரெடி பண்ணிவிட்டு இப்போ நான் அதை வந்து மீனில் அப்ளை பண்ணிக்கிறேன். மீனில் மசாலா தடவருக்கு முன்னாடியே நம்ம சால்ட்டு செக் பண்ணிக்கணும், எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது. எல்லா மீன்லேயும் இப்போ நான் மசாலாவை தடவி வச்சுக்கிறேன். மசாலா இது போல் நல்லா திக்காக இருந்ததுனா தான் நம்ம செய்கிற ரெசிபிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே ஊற வச்சிடலாம். மினிமம் 1/2 hour வைக்கலாம், மேக்ஸிமம் 1 hour வரைக்கும் கூட வச்சுருக்கலாம். இப்போ நான் வானலியில் தான் செய்ய போகிறேன். இதுக்கு பதிலாக தோசைக்கல் கூட நம்ம வச்சு செஞ்சுக்கலாம். அதே மாதிரி வாழை இலைக்குள்ளே தான் நம்ம மீன் வச்சு செய்ய போகிறோம். அந்த இலையை வந்து அப்படியே செஞ்சோம்னா அது ஃபோல்டு பண்ணும்போது கட் ஆகிடும். அதனால தான் இந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணிக்கணும். இந்த வானலி ஆல்ரெடி சூடாகிடுச்சு, அதனால நான் அது மேலேயே வச்சு இலையை சூடு பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நம்ம டைரெக்டாக ஸ்டவ்வில் காட்டியுமே கூட சூடு பண்ணிக்கலாம். இது போல் 2 சைட்லேயும் மாற்றி மாற்றி போட்டுட்டு சூடு பண்ணிக்கலாம். இப்போ அதில் மீன் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது போல் வச்சுட்டு மேலே வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அவ்வளோதான், நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெயே அவ்வளோதான். இப்போ அதை வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு டூத் பிக் வச்சு நான் குத்திக்கிறேன். இல்லைன்னா நூல் வச்சு கூட கட்டிக்கலாம். இது போல் செக்யூர் பண்ணிட்டோம் அப்படின்னா மசாலா வெளியில் வராமல் இருக்கும். இது போல் நம்ம ரெடி பண்ணினதை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து 1லேருந்து 2 ஸ்பூன் வரைக்குமே கூட எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம விடுற எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட மீனில் படாது, அந்த இலை வந்து பாத்திரத்தில் ஒட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எண்ணெய் விடுறோம். இந்த மாதிரி செய்யும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நிதானமாக செய்யணும். அப்போ தான் மீன் நல்லா உள்ளே வெந்து வரும். ஒரு 6 to 7 மினிட்ஸ்க்கு 2 சைடும் திருப்பி போட்டு நம்ம வந்து வேக வைக்கணும். இலை நல்லா வதங்கிட்டு சுருண்டு வந்துடும். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து உள்ளே இருக்கிற மீனுமே கூட நல்லா வெந்துடும். ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை இல்லைனா ஷேலோ ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே சமயம் ஹெல்த்துக்குமே கூட ரொம்பவுமே நல்லது. இது ஃபுல்லாக ரெடி ஆகிட்டுது. நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து ஐல மீன், சங்கரா மீன், மத்தி மீன் இதெல்லாமே வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடயே ஆனியன் ஸ்லைஸ் வச்சுருக்கேன், லெமன் வச்சுருக்கேன். வேணும்னா நம்ம வந்து அது மேலே பிழிஞ்சு விட்டு சாப்பிட்டுக்கலாம். க்ரீன் சில்லியும் கூட கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கனாவே தெரியும், சூப்பராக வெந்து வந்திருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் கூட 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஜூஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வாழை இலைக்குள்ளே வச்சு செய்யறனால நம்ம சாப்பிட்ற வரைக்குமே கூட நல்லா சூடாகவே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.